Hello friends, welcome to Suji's Kitchen. இந்த வீடியோல நான் வேலண்டைன்ஸ் டேக்கு செஞ்ச ரெசிபில இன்னொரு ரெசிபியான தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். மேரினேட் பண்ற டைம் மட்டும் தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். மத்தபடி உடனே நீங்க சீக்கிரமா செஞ்சிடலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோல ஹோல் பேபி சிக்கனை எப்படி நம்ம அவன்ல வச்சு ரோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி காட்டியிருந்தேன். அப்போ நான் ஹோல் சிக்கனை நம்ம அடுப்புல எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் தனித்தனியா லெக் பீசஸ் மட்டும் தான் நான் இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போறேன். இதை நீங்க அடுப்புலயும் செய்யலாம். நான் ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போறேன். தந்தூரி வச்சிருக்கவங்க தந்தூரிலேயே நீங்க செய்யலாம். இல்லாட்டி டைரக்டா ஒரு தவால அடுப்புல எப்படி ரோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச ஜீரகப்பொடி, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறனால நான் காரத்துக்காண்டி மிளகுத்தூள் சேர்க்குறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காஞ்ச வெந்தயக்கீரை சேர்க்குறேன். கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கெட்டியான தயிராக ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். தயிரில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம எண்ணெயும் எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதை ஒரு வாட்டி கிளறிட்டு அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன், அதை இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ 4 பீஸ் லெக் பீஸ் நான் எடுத்திருக்கேன் சிக்கனு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கி ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக முன்னாடியும் பேக் சைடும் நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். முன்பக்கம் நான் 3 ஸ்லிட்ஸ் போடுறேன். அதே மாதிரி பின் சைடும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லிட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. நம்ம வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி சிக்கன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறேன், பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷு. நீங்கள் வேணும்னா கையில் கூட இதை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் மசாலா பரவுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, அப்புறமா சைடில் எல்லா இடங்கள்லையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாமே தடவிட்டேன். எல்லா பீஸ்லேயும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜல்லடையில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மேலே தூவிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக்கும் மேலே லேயர் ஃபுல்லாக. நிறையா சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த 3 பீஸை நான் அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பீஸை உங்களுக்கு நான் அடுப்புலையும் செஞ்சு காட்ட போகிறேன். 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். 220 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். இன் பிட்வீன் ஒரு 20 மினிட்ஸ் ஒன்ஸ் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹெவி பாட்டம் கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல கனமான இரும்பு தவா. அதில் நான் ஒரு பீஸ் ரோஸ்ட் பண்ண போகிறனால சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். ஒரு மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஈவனாக நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக அவனில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 20 நிமிஷம் நான் அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். ஈவனாக நல்லா எல்லா இடத்துலையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் அடுப்பில் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவனில் செஞ்ச சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.